இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா என்னாச்சு? கை என்னன்னு தெரியல, அரிச்சுக்கிட்டே இருக்குடி. ஏன் ஆர்த்தி, கை அரிச்சா காசு வரும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு கை அரிக்கிற வேகத்தை பார்த்தா நமக்கு ஏதோ பெரிய அமௌண்ட் லம்ப வரப்போகுதுடி. மா, நமக்கு தான் நடமாடும் ஏடிஎம் மிஷின் இருக்கே, அதுகிட்ட கேட்டா தேவைப்படும் போது பணத்தை வாரி அளிக்க போகுது. வானத்தியவா சொல்ற? அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா போன தடவை மாதிரி இந்த 20,000 ரூபாய் 30,000 ரூபான்னு சில்லற தனமா கேட்காம கொஞ்சம் பெரிய அமௌண்டா கேட்கலாம். அட போடி, அவகிட்ட இதுக்கு தேவையில்லாம போய் கேட்டுக்கிட்டு. மா, தேவை இருக்கோ இல்லையோ அப்பப்ப போன் பண்ணி அவளை மிரட்டி வச்சாதான் அவளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் வேற ஆன்லைன்ல நிறைய ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு நமக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சரிடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனாலும் அவ்வளோ பெரிய தொகையை கேட்டா அவ கொடுப்பாளா? அவ எப்படியே கொடுத்துட்டு போறா, அத பத்தி உனக்கு என்ன கவலை? அதுவும் கேக்குதா? இப்போ ஏற்கனவே அவ மேலயும் கார்த்திக் மேலயும் சம்பந்தி அம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதனால மேற்கொண்டு எதுவும் இந்த வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவ கொஞ்சம் பயபக்தியோட தான் இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பணத்தை கேட்டோம்னா பயந்துகிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா. நீ சொன்ன மாதிரி போனை போடு போடு. என்னாச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. சுவிட்ச் ஆஃபா? வீட்ல இருக்கும்போது அவ எதுக்கு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? ஏன் ஆஃப் பண்ணி வைக்கணும்னா, நம்ம தான் சொல்லிருக்கோம்ல இனிமே அடிக்கடி உனக்கு போன் பண்ணி பணம் கேட்போன்னு. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. இருக்கலாமா? நம்ம தான் ஃப்ராட் வேலை பண்ணா அவ நமக்கு மேல ஃப்ராட் தனமா யோசிக்கிறா பாத்தியா? ஏய், என்கிட்ட அவளை ஃப்ராட் பண்ண விட்டுருவேனா? யாரு கிட்ட? நான் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு காமிக்கிறேன் பார். போன் பண்ணாதானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறா. நீ லெட்டர் எழுதி போடுறீ. லெட்டரா? ஆமா ஆர்த்தி, எங்க வரணும், எப்ப வரணும், எவ்வளவு பணத்தை கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் விவரமா லெட்டர்ல எழுதி போஸ்ட் பண்ணிடு. லெட்டர் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ஓடி ஒளிய முடியாதுல்ல. அவளை ஒரு வழியாக்கணும் நீ முடிவு பண்ணிட்டமா? சரி பண்ணுமா. சரிடி, போய் பேப்பர் எடுத்துட்டு வாடி, அப்புறம் பாராட்டுவேன். வானதி, இந்தடா. என்ன இது? கொரியர் வந்திருக்குடா. கொரியரா? எனக்கா? எனக்கு யாரும் அனுப்பியிருக்கா? அதெல்லாம் நாங்க பாக்கல. மா, நீ கொடுத்துட்டு வாமா. வா. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து காளியம்மன் கோவில்ல நேர்த்தி கடனுக்காக கட்டியிருக்க தொட்டில வச்சிரு. அப்படி நீ பணத்தை கொண்டு வந்து வைக்கலன்னா உன்னோட அத்தை கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அம்மா, லெட்டரை பார்த்ததும் பயந்தவ முகம் எப்படி மாறுது பாத்தியா? கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு 2 லட்சம் கிடைச்சிருமா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்.
ஆர்த்தி ஆர்த்தி இதோ வரேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. ஆர்த்தி நம்ம கொஞ்சம் வெளியில கிளம்புறோம், நீ என் கூட வா. எங்க அத்தை? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. அப்ப போலாம் வா. போலாம் அத்தை. அத்தை. யாரோ பணம் கேட்டு வானதிய மிரட்டுறாங்க ஆர்த்தி. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். வானதி வைக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு யாராவது வராங்களான்னு நீ கவனமா பாரு, புரியுதா?